ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிச்சிடுதுன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் பார்க்குறாங்க, சில பேருக்கு இன்னும் தெரியாது. சண்டே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் ஒரு கேள்வியால் தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த டூர்னமெண்ட்டே வந்து இந்த ஒரு மேட்சுக்கோசரம் தான் இந்த டூர்னமெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியானால ரெவென்யூ, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னால தான் மேஜர் ரெவென்யூ. ஸோ காசெல்லாம் சுருட்ட போகிறாங்க ஐசிசி ப்ராட்காஸ்டர்ஸ் எல்லாரும். பாகிஸ்தான் நாக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. கேள்வி என்னன்னா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரூட் எடுக்கலான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். பாகிஸ்தான் இந்தியாவை தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி பாகிஸ்தானால இந்தியாவை தோக்கடிக்க முடியும்? ஒரு பாகிஸ்தான் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்ப்போம். என்ன சொல்றீங்க ஷீனி? மொராக்கோல எப்படி இருந்துச்சு முதல்ல? அதுவும் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. ஆமா. அது மறந்துட்டேன்ல அதுக்கு ஆமா. நான் வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மொராக்கோ போயிருந்தேன். சூப்பரா இருந்தது. ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூரோப்ல வந்துட்டு கோயிங் இன்டு லைக் ஆஃப்ரிக்கா ஃபெல்ட் ரொம்ப வந்து ஹோம் மாரி இருந்தது. அதாவது இந்தியா மாரி, இந்தியா பாகிஸ்தான் மாரி வந்து நமக்கு அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்தது. மொராக்கோ வாஸ் மோர் க்ளோசர் டு மொராக்கோல பிராட்காஸ்டிங் இருக்கா? கிரிக்கெட் பிராட்காஸ்ட் பண்றாங்களா? வரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. ஏன்னா நான் வந்து டாப் லிஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் ஐ திங்க் அங்க வந்து பி இன் ஸ்போர்ட்ஸ் பாசிபிலி ஆர் தேர் இஸ் லைக் மிடில் ஈஸ்ட்ல வந்து கவரேஜ் இருக்கிறதுனால மிடில் ஈஸ்ட் கவரேஜ் வந்து வரும். ஸோ கண்டிப்பா அங்க இருக்கும். நான் வந்து ஆனா போன 4 நாள்ல நான் டிவி பக்கமே போகல. வி வர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் அவுட். பட் இட் வாஸ் அ ஃபன் ட்ரிப். நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பமே வந்து லைக் இந்தியா இப்படி எனக்கு வந்து வேற ஏதோ ஒரு லைக் ஃபுட்பால்ல வந்து இந்த மாதிரி நிறைய ரைவல்ரிஸ் வரும். அதுல ஒரு இந்த லசானியா கேட் அப்படின்லாம் அந்த மாதிரி வந்து இந்தியாவோட ஃபுட்ல மேபி லைக் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து டைரியா வந்துட்டு தட் இஸ் அ ஒன் பாசிபிள் வே ஃபார் பாகிஸ்தான் டு பீட் இந்தியா. அந்த மாதிரி வந்து ஆனால் எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது பண்ணலாம். ஆப்வியஸ்லி லைக் இந்தியா கேட் ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் பொட்டன்ஷியலி கோ. பட் பியாண்ட் தட் எனக்கு வந்து இன்னும் கஷ்டமா தெரியுது. ஏன்னா ஃபக்கர் ஜமான் வந்து வாஸ் தேர். பட் அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பமே இன்ஜூர் ஆயிட்டாரு. ஸோ தட் மேக்ஸ் இட் ஹார்டர். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் இந்தியா ரொம்ப வந்து போகிறது தான் சீம்ஸ் டு பி தி ஒன் பெரிய இது எனக்கு தெரியுது. நம்ம ஆஃப்கோர்ஸ் வில் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வர இன்னைக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அங்கேருந்து ஆரம்பிச்சது. பட் இந்த கேள்வியோட ஆன்சர் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கு உங்களுக்குன்னு அதை வச்சு எனக்கு புரியுது. ஹவு ஸ்ட்ராங் இந்தியா இஸ் ஆன் பேப்பர், ரைட்? அண்ட் பாகிஸ்தான் எவ்வளோ என்ன சொல்லுது, ஏதோ விளாடுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு அதே ஸ்டோரியாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நியூசிலாந்து மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, த ஒன்லி வே பாகிஸ்தான் கேன் வின் திஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட ஆன்சரில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியா ஹேஸ் டு லூஸ் திஸ் மேட்ச். பாகிஸ்தானால் ஜெயிக்க முடியாது. பட் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா இட் ஹாஸ் டு பி சம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். லைக் ஸோ 2-3 சினாரியோ இருக்கு. ஒன்று வந்து சரி அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு புட் அ ஸ்கோர் இன் எக்ஸஸ் ஆஃப் 280, 300. இல்லாட்டி இந்த நம்ம பாலிங் லைனப்பில் வந்து ஷமி இல்லை, ஷமி இருக்கார், பும்ரா இல்லை. பும்ராவோட ஷூஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஷமி வந்திருக்காரு. இஸ் அ விக்கெட் டேக்கர் வித் அ நியூ பால். ஸோ அவங்களால 300 அடிச்சுட்டு ஒரு ஷாஹின் ஷா அஃப்ரிதி வந்து முகமது ஆமிர் மாதிரி ஒரு 2-3 விக்கெட்டு முதல் 6 ஓவருக்குள்ள எடுக்கிறாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி ஈவன் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 2-3 விக்கெட் வீழ்ந்தா கூட த நம்பர் 8ல ஜடேஜா வர்றாருங்க. ஸோ இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் இந்தியா ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் த ரைட் கியர் டு பிளே ஓடிஐ கிரிக்கெட். ஸோ எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்த சல்மான் ஆகா யாருன்னு நமக்கு தெரியாது. சரியா, இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் விளையாடுவாங்க. ஆர் லெட்ஸ் சே இன் அ மேஜர் டூர்னமெண்ட்.
அவர் இப்போ தான் ஒரு 150 அடிச்சார் சவுத் ஆஃப்ரிக்காவோட. அந்த மாரி ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஓட அவர் யாராச்சும் அடிக்கணும். ரிஸ்வான்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். பாபர் ஆசம் சீக்கிரமா அவுட் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானே அதான் வேண்டிப்பாங்க போல இருக்கு. அண்ட் தென் தேர் பாலர்ஸ் நியூ பால்ல விக்கெட் எடுத்தா, தட் சீம்ஸ் டு பி த ஒன்லி டெம்ப்ளேட் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ அதான் நீங்க அப்படின்னு சொல்ற பார்த்தா. மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா நடக்கணும். அதாவது வந்து அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் அப்படின்றது நீங்க சொல்றது கூட வந்து, ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மட்டும் இல்ல. இட் ஹேஸ் டு பி அந்த ஒருத்தர் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இஸ் லைக் ஒரு சல்மான் ஆகா ஒரு செஞ்சுரி அடிச்சாரோ, ஒரு பாபர் அசான், ரிஸ்வான் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய 100 அடிச்சாலும், அவரோட வந்து இன்னும் கூட சில பேர் வந்து வில் ஹேவ் டு ஸ்கோர் லைக் ஒரு 40ஸ், 50ஸ் அதாவது வந்து ஒரு 300 பிளஸ் கண்டிப்பா வந்து தேவை. இப்ப நம்ம வந்து இத ஒரு பங்களாதேஷே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 228 தான் அடிச்சாங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அந்த மேட்ச்ல துபாய்ல. ஏன்னா ஸ்லைட்லி அந்த அந்த இதுவும் நம்ம வந்து யோசிக்கணும். அதுவும் ஒரு இந்தியாக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியா வந்து துபாய்ல விளையாடுறாங்க. ஒரு கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஸோ இந்தியா நோஸ் லைக் அங்கங்க வேற பிட்ச் லாகூர், கராச்சி அந்த மாரி வேற இடம்லாம் போறதில்ல. ஸோ அதுக்கேத்த மாரி இந்தியாவோட ஸ்குவாட் அண்ட் தென் கிவன் அந்த பிட்ச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரவுண்ட்ல வந்து விமென்ஸ் T20 நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ IL T20 நடந்தது. ஸோ நெறைய மேட்ச்கள் நடந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பார்த்தோம். பங்களாதேஷ் மேட்ச்லயே வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்லோ பிட்ச். ஸோ ஃபார் ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஐ மீன் நம்ம ஸ்பின்னர்ஸ்க்குன்னு சொல்றோமே தவிர இன்ஃபாக்ட் பவுலிங் அதிகமா விக்கெட் எடுத்தது ஷமி தான். 5 விக்கெட் எடுத்தாரு. லைக் ஹர்ஷித் ராணா 3. ஸோ 10ல 8 விக்கெட் வந்து பேசர்ஸ்க்கு தான் போச்சு. இந்தியா ஹேவ் கான் வித் ஸ்பின் ஹெவி ஸ்குவாட். ஆனா விக்கெட்ஸ் என்னமோ எடுத்தது வந்து பேசர்ஸ் தான். ஸோ அந்த அந்த விதத்துல வந்து டிஃபரெண்ட். பட் என்ன சொல்ல வந்தேன் என்னன்னா வந்து மோர் லைக் ஸோ அந்த பாகிஸ்தான் பத்தி நம்ம பேசிட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நீங்க சொல்றது ஒருத்தர் மட்டும் இல்ல. மல்டிபிள் பீப்பிள் ஹேவ் டு ஹேவ் தட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஆர் அ வெரி குட் கேம். அண்ட் ஆமா. இந்தியால வந்து மல்டிபிள் பீப்பிள் ஹேவ் டு ஃபெயில். நம்ம வந்து நீங்க பங்களாதேஷ் மேட்ச் பத்தி பேசும்போது வந்து லைக் சுமன் கில் பத்தி பேசியே ஆகணும் நம்ம. லைக் ஹி அவர் வந்து கோலியோட ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. பட் sort of like now getting into that where he can like ஸ்டே பண்ணி ஒரு இடத்துல வந்து லாங் இன்னிங்ஸ். கோலியோட விக்கெட் எடுத்தா ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன வருமோ ஆப்போசிஷனுக்கு, அது வந்து சுப்மன் கில் இஸ் கோயிங் டூ பி த டாப் டாக் ஆமா. அண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்லி வந்து ஒரு நம்ம நெறைய பேசிட்டோம் வந்து ப்ரீவியூல சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இந்தியா இங்கிலாந்து சீரிஸ்ல ரோஹித் சர்மா வந்து அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்றது 10 ஓவருக்கு மேல தாண்ட போறது இல்லன்ற மைண்ட் செட்ல வந்து இஸ் பிளேயிங். அவரு 40 அடிச்சாலும் சரி, செஞ்சுரி அடிச்சாலும் சரி, டக்குன்னு வந்தா அடிச்சோம். லைக் செஞ்சுரி வந்தா ஓகே. வரலையா 40 ரன் லைக் 5 ஓவர், 6 ஓவர் அவ்வளோதான் அப்படின்ற மாரி வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. லைக் கிளியர்லி ஹி சீம்ஸ் டு பி தட் இஸ் நாட் லைக் ஓகே நான் வந்து டாப் கியர்ல போறேன். அண்ட் தென் ஐ அம் கோயிங் டு கம் பேக் அண்ட் பிளே இன் மை 3rd கியர் அப்படின்னு இல்லாம அவர் வந்து சீம்ஸ் டு பி செட் டூ அவுட் ஆனாலும் சரி, ரன் அடிச்சாலும் சரி 5th கியர்ல தான் விளையாட போறேன். அப்படின்ற மாரி வந்து ஹி ஹஸ் கிரியேட்டட் நம்ம வந்து செல்ஃப்லெஸ் அப்படி இப்படின்னு நெறைய இது வேணா சொல்லிக்கலாம். பட் தட் சீம்ஸ் டு ஹவ் பீன் அவரோட டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் தான். இன்ஃபாக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பர்ட்டிகுலர் டூர்னமென்ட் துபாய் விக்கெட்ல இட் சீம்ஸ் டு பி என்ன சொல்றது ஒரு கோல்டன் ரூலா இருக்கு. நீங்க அந்த நியூ பால்ல வந்து அ அடிச்சா யா தான் உண்டு. அந்த ஒரு அந்த ரன் ஃபர்ஸ்ட் ரேட், அந்த 10 ஒரு ஓவர் பவர் பூஸ்ட் பிளேல. குடுத்தா தான் உண்டு. ஒன்ஸ் த பால் ஆமா. பவர் பிளேல கரெக்ட். இன்ஃபாக்ட் அது கொஞ்சம் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுடுச்சுன்னா, வி ஜஸ்ட் சா வாட் பங்களாதேஷி பாலர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. நல்லா போயிட்டு இருக்கிற மேட்ச வந்து லைக் சடன்லி தே புட் த ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட். விக்கெட்ஸ் விழுந்துச்சு 4 விக்கெட்டு. ஆனா, அந்த நடுவுல அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் கோலி, அ ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் அந்த விக்கெட்ஸ் விழும்போது கூட நடுவுல பார்த்தீங்கன்னா, தேர் வர் சோ மெனி பால்ஸ் அவங்க வந்து ஃபீல்டர் ட்ட தான் அடிச்சிருந்தாங்க. இட் வாஸ் டிஃபிகல்ட் டூ கெட் இட் அவுட் ஆஃப் த ஸ்குயர் அப்படிம்பாங்க. அந்த மாரி இருந்துச்சு. ஸோ சுப்மன் கில் சுப்மன் கியர்ங்கிறேன். சுப்மன் கில் வந்து அவர் கியர வந்து கரெக்ட்டா ஒரு கியர் இறக்கிட்டு அண்ட் ஹி பிளேட் த்ரூ அண்ட் வி ஷுட் வெல்ஸ் KL ராகுலோட இன்னிங்ஸ் ஹேஸ் டு பி அப்ளாடட். ஐ திங்க் ரியலி குட் ஹெட் ஆன் த ஷோல்டர்ஸ் 2 பேருமே. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சேஸா இருந்திருக்கும். பேட்டிங் டெப்த் இருக்கு வேற விஷயம். பட் கொஞ்சம் டெஃபினெட்லி ட்ரிக்கி ஆயிருக்கலாம். பட் அப்படியே சமூகமா அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓவராலா பேட்டிங்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலிங்க்கு வருவோம் நம்ப. ஆ
பேட்டிங்ல வந்து வெதர் இட்ஸ் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து, லெட்ஸ் ஜஸ்ட் டச் அப் ஆன் தட் ஆல்சோ. அண்ட் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷா இருக்கட்டும். அண்ட் இன்னைக்கு நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் பேட்டிங்ல சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங். இந்த 3 இதுலயுமே வந்து பேட்ஸ்மேனுக்கு பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2 உங்களுக்கு வந்து டாப் கியர்ல நீங்க விளையாட தெரியணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ், லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. அண்ட் டிப்பிக்கல் ஒன் டே கிரிக்கெட் ஃபேஷன்ல மிடில் ஓவர்ஸ்ல நீ ஒரு 15லேருந்து ஒரு 20 ஓவராவது விக்கெட் இல்லாம 5 பர் ஓவர்ல எப்படி நீ ரிஸ்க் இல்லாம நீ விளையாடுவ? இட் ஆல் கம்ஸ் டவுன் டு தட். அந்த இடத்துல ஒரு 2, 3 விக்கெட் விழறது, இல்லாட்டி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆறாங்க, ஏர்லி விக்கெட்ஸ் விழறதுன்னா இட்ஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ த ஆர்ட் ஆஃப் ஒன் டே கிரிக்கெட் வந்து இன்னமும் மிடில் ஓவர்ஸ்ல தான் இருக்கு. 11லேருந்து 40க்கு நடுவுல ரிஸ்க் இல்லாம உங்களால 150, 160 ரன் அடிக்க முடியுமா? இஸ் இஸ் த கொஸ்டின். ஆமா. ஸோ நியூசிலாந்து பியூட்டிஃபுல்லா நீங்க பண்ணாங்க சொன்னது அத. வந்து இது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு ஆடினது வந்து இந்த பவர் பிளே அந்த 10லேருந்து 40 ஓவருக்கு வந்து தே வர் லைக் 184 ஃபார் 2. ஐ மீன் ஈவன் ஆப்கானிஸ்தான் கூட வந்து 151, பட் அவங்க வந்து 6 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. நீங்க அந்த பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நீங்க சொல்றது அதுலயும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து டிட் தி சேம் திங். இந்த 10 to 40 ஓவர்ஸ்ல 159 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் தான். பாகிஸ்தான் ஆன் தி அதர் ஹேண்ட் வேர் லைக் 174 ஃபார் 4. இந்தியா மேட்சும் அதே மாதிரி தான். லைக் நம்ம எடுத்தோம்னா வந்து 126 ஃபார் நோ லாஸ் பங்களாதேஷ் ஆக்சுவலி அந்த 10 ஓவர் டு 40 ஓவர். ஸோ அவங்களும் வந்து பில்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி லைக் எங்க அவங்களுக்குலாம் வந்து டிஃபரன்ஸ் இந்தியாவுக்கு வந்தது. அவங்களுக்கு இந்தியா வந்து டிட் தி சேம் திங். இந்தியா ஸ்கோர்ட் அபவுட் ஒரு 120 ரன்ஸ். லைக் இந்தியா வேர் மச் ஹார்டர். லைக் 120 தான் வந்து கம்மியே இருக்கிற 3 மேட்ச் நடந்ததுலேயே வந்து அந்த செகண்ட் பவர் பிளேல. பட் தென் அகெயின் நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். இந்தியா வந்து obviously had like nearly 70 runs in the first power play. So therefore India had the thing, and plus நம்ம வந்து அந்த ஒரு டார்கெட் பெரிய டார்கெட் 350 plus, or we are not setting a target, or we are not chasing a big target. So I think on the 120 was okay, like you would say. But if India batted first, for example, against Pakistan அப்படின்னா வந்துட்டு அந்த பீரியட்ல இருந்து இந்தியா will also need to score like 150 to 160 வந்து ஆரம்பத்துல என்ன ஸ்கோர் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 50 ரன் 60 ரன் வந்தாலுமே they need to get like அந்த 30 over periodல வந்து 10 to 40, 150 to 160, which is about 5.5, and then so அந்த 150 plus ஒரு ஆரம்பத்துல ஒரு 60 to 10 gives you like அந்த கடைசி 10 ஓவர்ல 90 to 100 runs, then you can get to 300. That seems to be the template. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம். பட் ஐ திங்க் த நம்பர் 1 ஸ்ட்ரென்த் விச் இஸ் நவ் ஸ்டாண்டிங் அவுட், எஸ்பெஷலி இந்த அக்ஷர் பட்டேலோட எக்ஸ் ஃபேக்டரை பற்றி பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில். லிங்கை தட்டி விடுறோம் அதுவும். நம்ம பேசினதுல வந்து என்ன தெரிய வருதுன்னா, அவரை ப்ரமோட் பண்ணதுனால ஜடேஜா இஸ் பேட்டிங் அட் நம்பர் 8. ரஞ்சி ட்ரோஃபியில் 2 ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தவர் 16 crores அவர் 18 crores சிஎஸ்கே எடுத்தது. லைக் சிஎஸ்கேவோட டாப் பிக் அவர், along with ருத்துராஜ் கைக்வாட். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஐபிஎல் ஃபைனல்ஸே வந்து ஒரு ஒரு 6ஓ ஒரு 4ஓ அடிச்சு ஜெயிக்க வச்சாலும் நம்பர் 8ல வரார் அவர். அண்ட் யூ கேன் சி டெஸ்டில் ஐ திங்க் இஸ் ஆவரேஜிங் 50 ஆல்மோஸ்ட். ஸோ 2 கியர்லையும் ஐபிஎல் ஃபைனல்ஸ்லையும் அடிக்க தெரிகிறவர், டெஸ்ட்லையும் 50. ஹி இஸ் பிளேயிங் அட் நம்பர் 8. ஸோ அந்த லென்த், அந்த பேட்டிங் ஆர்டரோட லென்த் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அது பேட்ஸ்மேனை வந்து இட் ஜஸ்ட் ஃப்ரீஸ் தெம் அப். சம்மன் லைக் ஸ்ரேயஸ் ஐயர், ஹைலி அண்டர் எஸ்டிமேட்டட் இந்த மிடில் ஆர்டர். நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா, ஒரு காலம் நம்பர் 4 பற்றி மட்டும் பேசுகிறாதப்பா இந்தியன் டீமில் அப்படின்னு ஒரு சுரேஷ் ராய்னாலேருந்து அம்பத்தி ராய்டு 3D கிளாஸஸ் வரைக்கும் நம்ம விஜய் சங்கர் எல்லாம் ஒரு போஸ்ட் யுவராஜ் சிங் நம்மளுக்கு ஒரு பெரிய வேக்யூமா இருந்துச்சு. அத வந்து ஃபைனலி ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்சுவலி ஃபில் பண்ணிருக்காரு. யூ ஹேவ் டு ஐ அம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் தோ. ஏன்னா வந்து ஃபில் பண்ணிருக்காரு பைலாட்டரல்ல. பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு see இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல அவர் வந்து எப்படி பண்ணுவார். ஏன்னா இந்த மேட்ச் கூட பட் வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ஆவரேஜ் வாட் 400 ரன் அடிச்சிருப்பாரு அவர் வேர்ல்ட் கப்ல வந்து அடிச்சாரு. பட் எவ்வளவு ப்ரூவ் பண்ணணும். it's still like for example I mean this is probably my own this thing where I எனக்கு வந்து இன்னும் என்னன்னா வந்து அவர் வந்து he seems to அவர் ஒரு டெண்டன்சி, அதாவது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டேன், கம்ப்ளசன்ட் இல்லை, சம் கைண்ட் ஆஃப். இப்போ இந்த மேட்ச்ல அவுட் ஆனதும் வந்துட்டு தூக்கி அடிக்க போனாரு ஸ்லோ பால், அண்ட் லைக் மிடானுக்கு மேலே வந்து வாஸ் ட்ரைங் டு ஹிட் ஒரு 6 and he got caught out. அந்த மாதிரி
நம்ம வந்து பிஜிடி சுப்மன் கில் பத்தி பேசணும். 20s 30sல வந்துட்டு he gets out. Shreyas Iyer still needs to go that further. For at least personally for me is to like get 100 or like play. இப்போ வந்து he's not finishing the matches. You know, he's still like getting out and getting somebody else to like Rahul or somebody else to come in and play. Where I really think he cemented the number 4 position for now, but I really think he would be like yes, Shreyas Iyer நம்ம நம்பலாம். He will finish the match. அப்படின்ற லெவலுக்கு I still don't think he is there. ஆக்சுவலி செம பாயிண்ட் சொன்னீங்க. இது வந்து நான் ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் அவருக்கு சொன்ன டிப்பு. தினேஷ் கார்த்திக் வந்து தோனிக்கு முன்னாடி டெபு பண்ணவர் இந்தியாவுக்கு. பட் இஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் த சைட் லைன்ஸ். பட் லாஸ்ட் 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நிதாஹாஸ் ட்ராஃபி அந்த சமயத்துலேருந்து தான் அவர் ஒரு செகண்ட் விண்ட் மாதிரி அவருக்கு. அவர் என்ன சொன்னார்னா விவிஎஸ் லக்ஷ்மன் சொன்ன டிப்பு வந்து நீ என்ன வேணா பண்ணு, கடைசியில் நாட் அவுட்டா இரு, அவுட் ஆகாம ஆடியா அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தோனி யூஸ் டு டூ இல்லைங்களா? ஹீ வுட் பி தேர் அட் தி எண்ட். அது போக போக அது ஆப்போசிஷன் சைக்கிளையோ அண்ட் இப்போ உங்களுக்கே அந்த ஃபீலிங் மேபி அது இல்லாம இருக்கும். அவர் நிறைய நாட் அவுட்ஸ் பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ணறனா. சுப்மன் கில்லோட இன்னிங்ஸே இது வந்து ஏன் நம்ம இவ்வளோ ஹெயில் பண்றோம்னா பிகாஸ் அந்த நாட் அவுட் மோஸ்ட் கோலி இல்ல the chase masterன்றது வந்து அதுதான். கோலி didn't like very rarely வந்து கோலி like left others to do. அவர் வந்து அவர் கேம் ஃபினிஷ் பண்றார். மிஞ்சி போனா அவுட் ஆனாலும் வந்து கடைசியில ஒரு 5-10 ரன் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் அவுட் ஆவாரே தவிர there is still like இப்போ இந்த ஆர்டர் ஷேர்ஸ் அவர் அவுட் ஆகும்போது there was still so much more for the Shubman Gill to do and KL Rahul to do. So that bit you are still leaving it for somebody else. கமெண்ட் நீங்க 50s அடிச்சாலுமே வந்துட்டு you are not taking the team completely like I am dominating, I am finishing this game அப்படின்றது வந்து எனக்கு ஷ்ரேயஸ் ஐயர் வந்து இன்னும் இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி you can argue நம்ம வந்து ஒரு ஒன்று பண்ணாருன்னா இன்னொரு பவுன்சர் விளையாடினாருன்னா ஓகே பவுன்சர் ஆயிடுத்து இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று பார்க்குறோன்னு. பட் ஐ திங்க் this gives you like saying yep you can oppositionக்கு நீங்க சொல்ற மாதிரி will give it in opposition to say ஓகே this is another important wicket. யா நம்ம பாகிஸ்தான் பெர்ஸ்பெக்டிவ்ல திருப்பி வரலாம் நம்ம. ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஆன் தட் நோட். இந்தியா பேட்டிங்கில் நம்ம பேசிட்டோம். இன்ரோட்ஸ் பண்ணணும்னா நியூ பாலில் பண்ணாதான் உண்டு. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் இந்தியா பாலிங். ஆனால் பாகிஸ்தான் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் அந்த லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விடுங்க. இல்லாட்டி சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிட்டு நம்ம எம்பிபி ஃபேமிலியை ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எங்களை எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் எங்களை கேட்கலாம். ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணலாம். பாகிஸ்தான் ஆங்கிளில் நான் சொன்ன மாதிரி இந்தியா பாலிங் எப்படி அவங்க அட்டாக் பண்ணலாம், வேர் இந்தியா பாலிங்கில் எங்கே வீக்னஸ் இருக்கா? ஐ மீன் லுக்கிங் அட் ஷாமி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஐசிசியில் வந்து நம்ம யூஸ்வலி எப்பவுமே வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியாவிலேருந்து பொறுத்த வரைக்கும் வெரி ரேர்லி டாக் அபவுட் பவுலர்ஸ். பேட்ஸ்மேன் பற்றி தான் பேசுவோம். ஷிகர் தவான் ஆகட்டும். ஷிகர் தவான்லாம் வந்து கிங் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். இப்போ வந்து ரோஹித் சர்மா சீம்ஸ் டு பி லைக் தி கிங் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் ஆக்சுவலி ஸோ மச் நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ரான்னு பேசுவோம் தவிர இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்கில் ஸோ அண்டர் ரேட் ஷமி வந்து இப்போ விளையாடுறதுல ஸ்டார்க் இல்லை. ஸோ ஹீஸ் காட் லைக் வாட் 60 விக்கெட்ஸ் இன் 19 மேட்சஸ். 19 மேட்ச்ல வந்து 60 விக்கெட் யாருமே இல்லை அந்த ரேஞ்சில் வந்து லைக் ஈவன் த கிரேட் டென் மெக்ராத் அவங்கலாம் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருந்தாலும் 90 விக்கெட்டு முரளிதரன்லாம் எடுத்தாலும் இந்த லெவல் இல்லை. ஸோ அவர் வந்து வீக் பாயிண்ட் இல்லை. ஹர்ஷித் ராணா இஸ் ப்ராபபிளி ஒன் தட் தே கேன் டார்கெட் ஆப்வியஸ்லி ஏன்னா மோர் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் பட் நம்ம பார்த்தோன்னா போன மேட்ச் பங்களாதேஷ்லேயும் வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டார். பட் நம்ம கிளச்சிங் அட் ஸ்ப்ராஸ் அப்படின்ற மாதிரி தேடுறோம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து தட் இஸ் ஒன் தே கேன் டார்கெட் லைக் ஹர்ஷித் ராணா. அப்போ வந்து அவர் எப்படி பண்ணுவார்? டஸ் இந்தியா ஹாவ் டு பிரிங் இன் தே ஆர் பவுலர்ஸ் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து பவர் பிளேல கொண்டு வரணுமா? I mean again it depends on whether India don't make any changes and go with the same team on it. நான் வந்து I was surprised that they didn't have Arshdeep in the first match. Exactly. I think that was the only surprise. இது கௌதம் கம்பீர் எஃபெக்டா இல்லாட்டி நான் ஒன்று இதுக்கு தியரி என்ன வச்சிருக்கேன்னா ஒன் டே கிரிக்கெட்டில் நம்ம பேட்ஸ்மேனை பற்றி பேசணும். பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த செகண்ட் பவர் பிளே 11லேருந்து 40th ஓவரில் அந்த ஒரு கியர் கீழே விளாட நல்லா தெரியணும்னு.
பாலர்ஸ்க்கு அதே மாரி நான் என்ன நோட்டீஸ் பண்றேன்னா, அண்ட் ப்ராபப்லி த ரீசன் வை ஹர்ஷித் ராணா வாஸ் ஐ வுட் சே ப்ரமோட்டட் ஓவர் ஹர்ஷ்தீப் சிங். ரெட் பால் பாலிங். நீங்க வந்து எவ்ளோ ஓவர்ஸ் நீங்க ரெட் பாலால நீங்க வந்து போடுறீங்களோ, அப்பதான் உங்களால நீங்க 4 ஓவர் போடுறதுக்கும் T20ல, நீங்க வந்து 10 ஓவர் ODIல போடுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஸ்டெமினா, இங்க வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் முக்கியம் இல்ல. ஒரு 2 4 சாப்பிட்டா பரவால்ல இங்க. ஆனா விக்கெட் எடுத்தீங்கன்னா, அதோட வேல்யூ ரொம்ப அதிகம். டெஸ்ட்ல ஹையஸ்ட் வேல்யூ அதுக்கு அடுத்தபடி ODIஸ்ல. ஸோ ஹர்ஷித் ராணாவோட அந்த டெஸ்ட் ரெக்கார்ட், ஹிஸ் எபிலிட்டி டூ ஹிட் த லென்த் அண்ட் ஐ திங்க் த சர்ப்ரைஸ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். அண்ட் இவர வந்து அதிகமா பார்த்ததில்ல. ஐசிசி டூர்னமெண்ட்ல எல்லாரையும் நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் விளையாடுறீங்க ஆல்மோஸ்ட். ஆ அதனால லேக் ஆஃப் விசிபிலிட்டி அண்ட் ஹோம் and ஒர்க் he's got பண்றது அவ்வளோ genuine ஈஸி pace. இல்ல. I mean, obviously that always helps, having pace. Plus வந்து yeah, again வந்து நம்ம வந்து பங்களாதேஷ் மேட்ச்ல வந்து அந்த சாம்பிள் சைஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் திஸ் கிரவுண்ட் இந்த மேட்ச்ல வந்து ப்ளஸ் ஏற்கனவே வந்து அவங்க 5 விக்கெட் வந்து தே லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் 5 விக்கெட் போயிடுது. ஸோ விச் மீன்ஸ் பங்களாதேஷ் நெவர் கோயிங் டு அட்டாக். ஆக்சுவலாக அதுவும் நம்ம பேசணும் இல்லை, நாட் பேசணும், இட்ஸ் லைக் அந்த 10 ஓவரில் 5 விக்கெட் போயிடுறதுல வந்து அக்ஷர் பட்டேல் மிஸ்ட் ஹேட்ரிக். அவ்வளோ ரோஹித் சர்மா கீழ கிரவுண்ட அடிச்சு அடிச்சு சின்ன ஓட்டையே அவர் போட்டிருப்பாரு. வந்து தண்ணி வந்துரும் ரோஹித் சர்மா அவர் வந்து என்ன அடிச்ச சொல்றது, கோவத்துல எனக்கு கீழ. தெரிஞ்சு இட் வாஸ் சச் எ சிம்பிள் கேட்ச். அவர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சு அப்படின்னு செலிப்ரேட் பண்ற அந்த இதுல வந்து ஐ ஆமா. திங்க் டிராப்ட். பட் அந்த கேட்ச் டிராப் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு இனிமே இந்த ஆமா. அக்ஷர் பட்டேல் என்னைக்கும் அவர் டிராப் பண்ண மாட்டார்ன்னு நினைக்கிறேன். குபேரன் கடனை ஸோ தீர்க்க அந்த முடியாது 5 இனிமே விக்கெட் இந்த அவரால. போனதுனால வந்து லைக் பங்களாதேஷ் டிடன்ட் ஹேவ் அந்த அட்டாக் பண்ற இது. இந்தியாவோட பாலிங் டெஸ்ட் ஸோ ஆலன்னு சொல்ல வரீங்க. தே வேர் லைக் ஒன் டவுன் ஃபார் ஐ மீன் பாகிஸ்தான் வந்து அது ஒரு இன்னொரு பக்கம் வசீம் அக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தார், பாபர் ஆசம் வந்து ஒரு க்ளூ மாதிரி விளையாடணும், அவரை சுத்தி வந்து எல்லாரும் விளையாடணும் அப்படின்னு சொன்னாரு. லைக் இன் ஒன் ஆஃப் இஸ் திஸ் திங். அண்ட் பாபர் ஆசம் வந்து லைக் ரியலி டுக் டு ஹார்ட். நான் ரன்னே அடிக்க மாட்டேன், பரவாயில்ல 300 சேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து இவ்வளவுதான் அடிப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஒட்டினா மாதிரி ஒட்டி இருந்தாரு. ஆமா. ஸோ ஆமா. ஆக்சுவலி அவராலேயே தான் மேட்ச தோத்தாங்க. 10 ஓவர்ல 22 ரன் 2 விக்கெட். இனிமே இது என்னத்த 320லாம் அடிக்க முடியும். லைக் தேர் வாஸ் ஹார்ட்லி எனி. ஏன்னா சோ அங்க ஆக்சுவலி கமிங் பேக் டு தட் பாயிண்ட், அந்த டெஸ்ட் பாலிங் தேர் அதர் நியூசிலாண்டோட பாலர்ஸ், நீங்க மேட் ஹென்ரி கூட, இவங்கெல்லாம் ப்ராப்பர் ODI/டெஸ்ட் பாலர்ஸ். இவங்க T20 ஸ்டார்ஸ் கிடையாது. ஸோ அந்த லென்த்த கரெக்ட்டா டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் பேட் கமின்ஸ் மாரி போட்டுட்டே இருக்காங்க. இட்ஸ் சோ டிஃபிகல்ட் டு டைம். ஒரு டிரைவ் தான் குடுத்தாங்க பாபர் ஆசம்க்கு. ஸோ நீங்க சொன்ன மாரி மேபி ஹர்ஷித் ராணாவோட ஸ்ட்ரென்த் அதான். ஸோ ஹி கேன் பவுல் அட் தட் இன்சிசிவ் லென்த் அண்ட் ஹி கேன் பவுல் தோஸ் சர்ப்ரைசிங் பவுன்சர்ஸ். பட் வேற எங்க அட்டாக் பண்ணலாம் இந்தியாவ? நான் தான் இப்போ நீங்க பாகிஸ்தான் கோச். என்ன சொல்ல போறீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன ஐ திங்க் பாகிஸ்தான் டோன்ட் ஹேவ் த மசில் பவர் டு கோ பிக். இருக்காங்களே, குஷ்தில் ஷா இருக்காரு, சல்மான் நாகா இருக்காங்க. 150 அடிச்சாரு அவரு. 350 சேஸ் பண்ணாங்க அது சவுத் வந்து ஆப்பிரிக்காவோட. லைக் on குஷ்தில் good ஷா batting செம்மையா tracks in விளையாடினாரு. Pakistan. So it's different where like the ball is coming onto the bat and roadல வந்து அடிக்கிறது is where versus துபாய்ல வந்துட்டு you have to create that momentum. The shotல வந்து to take it like the ball isn't coming onto the bat. You have to create the pace. ஆமா. இன்ஃபாக்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல துபாய பொறுத்தவரைக்கும். ஒரு பக்கம் 82 மீட்டர் பவுண்டரி, இன்னொரு பக்கம் 65 மீட்டர் தான் பவுண்டரி. ஆ 82 இல்ல 88 தெரியல. லைக் எதிர் ஸ்ட்ரெய்ட் பவுண்டரிஸ் வேர் 82 இஃப் ஐ அம் ரைட். பட் ஒரு பக்கம் ரொம்பவே ஷார்ட் பவுண்டரியா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுவும் இப்போ இந்தியாவுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கும். இந்த பக்கம் ஷார்ட் பவுண்டரி, இந்த பக்கம் ஷமி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி ஓவர் அவருக்கு போட்டுட்டு இருக்கும்போது எந்த ஹிருதய் வந்து ஒரு 4 கூட அடிச்சாரு அந்த ஓவர்ல தான். பேஸ எடுத்துட்டு ஜஸ்ட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டு விடுறாரு. அடிக்கணும்னா அடிச்சுக்கோப்பா. பெரிய பவுண்டரி. உன்னால This is முடிஞ்சதுன்னா where it's அடிச்சுக்க. a massive advantage for India throughout the tournament. India வந்து up until the final நம்ம இதே கிரவுண்ட்ல இதே தான் விளையாடுறோம். ஸோ இப்போ நியூசிலாந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் இன் பாகிஸ்தான், they have to fly over and change. பாகிஸ்தான் வந்து வராங்க செமிஃபைனல், யார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் வராங்களோ, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, whoever, they have to change. And with all that, I think India has to beat Pakistan tomorrow and India has to win, given like they have been handed a massive advantage. கடைசியில சுத்தி வளைச்சு அங்க தான் வரும்.
கடைசியில முடியாதுன்னு சொல்ல வரீங்க நீங்க தோக்கடிக்க. ஓகே. பட் யா மேபி வில் எண்ட் ஆன் தட் நோட். ஷமி பத்தி ஒரே ஒரு ஸ்டாட். நீங்க சொன்ன மாரி 60 விக்கெட் ஐசிசி டூர்னமெண்ட்ல வேர்ல்ட் கப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் இஸ் ஆஃப் கோர்ஸ் கிளென் மெக்ரா. பட் அவர் 39 மேட்ச் விளையாடியிருக்காரு. முரளிதரன் 70, 68 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஷமி ஒரு 5வது, 6வது இடத்துல தான் இருக்காரு. ஆனா ஆவரேஜ் யாரும் 19ஓட குறைச்சலா இல்ல. ஷமி மட்டும் 13 அவரோட ஆவரேஜ் வேர்ல்ட் கப்ல. ஓவரால் இதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் இஃப் ஐம் ரைட். 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தட் ஆவரேஜ் ஹஸ் கான் டவுன் ஃபர்தர் 13.69, 13.28. ஸோ ஒரு மேட்ச்ல அவர் ஒரு 50 ரன் குடுக்குறாருன்னா 4 விக்கெட் எடுக்குறாரு அவரு அப்படின்னு அர்த்தம். மெக்ரா பத்தி சொன்னீங்க 39 Yeah. 39 matches to 71 wickets. Shami has got it in 18 matches 55. Yeah, twice. In 50% of the matches, Yeah. he's got nearly like 70% of the wickets. சிலது ஃப்ரீ விக்கெட்ஸும் சொல்லலாம் அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க நம்ம லாஸ்ட் எபிசோட்லயோ பேசினோம். எஸ்பெஷலி வித் த லாங் கிரவுண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னா, 5 ஃபீல்டர் வெளில போயிடுவாங்க 40th ஓவருக்கு மேல. பால் வந்து 20 ஓவருக்கு மேல ஓல்ட் ஆயிடும். அப்ப ஆக்சுவலி உங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நீங்க 4 ஓவராவது 3, 4 ஓவர் நீங்க குடுத்தா ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அந்த விஷயத்துல. பட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு பி எ சர்ப்ரைஸ். இது பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா, ஆல் பாசிபிலிட்டி கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் ஆஸ் அ என்ன ஒரு பாகிஸ்தான் சிம்பத்தைசரா ஒரு cricket சொல்லணுமா? fan. இல்ல அவங்களோட சிட்டிசன்ரியோட சிம்பத்தைசர் நான் கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் அவங்க மக்கள பார்த்தா தான் பாவமா இருக்கு. இவ்ளோ நாளா என்ன ஒ டூர்னமெண்ட்டுக்கு ஹைப்பே இல்ல. அந்த இல்லாத ஹைப்புக்கே வந்து ஊர்வலம்லாம் எடுத்துன்னு போனாங்க இவங்களோட ட்ரோஃபிய. அதெல்லாம் பண்ணாங்க. 4 நாள் ஆனா அவங்க டூர்னமெண்ட் முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையா தெரிய வருது. பட் நம்ம ராங்கா இருந்தா பார்ப்போம். அதையும் நம்ப அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்ச உடனே சந்திப்போம்.